ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். என்னோடய பேர் விக்னேஷ். நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன். உலகத்தில் வாழ்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் கர்நாடகா மக்கள், பெங்களூரில் வாழும் கர்நாடகாவில் வாழும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இப்போது புதுசாக என்னுடைய யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். யூடியூப் சேனல் பேர் @KoreanWiki. இந்த சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் என்ன சொல்ல வரேன்னாக்கா, என்னோடய லைஃப் ஸ்டோரியும் ப்ளஸ்ஸு என்னோடய வாழ்க்கை பயணத்தையும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. போக 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 நான் அப்படியே கற்றுக்கிட்டு யூடியூப் சேனலில் வரணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனும் டைப் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் பெங்களூரில் இருக்கேன். பன்னார்கட்டா ரோடில் புலிமாவுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் தான் இருக்கேன். நான் சொந்தமாக கார் போட்டு இந்த மாதிரி ஏர்போர்ட் டாக்ஸி, அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்பு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை, தமிழ்நாடு தான். அதனால் தமிழ் படிக்கவும் தெரியும், பேசவும் தெரியும். இப்போது கர்நாடகாவில் செட்டில் ஆகிட்டேன், பெங்களூரில். ஸோ கன்னடா பேச தெரியும், படிக்க தெரியாது. அதனால் கன்னடா மக்களுக்கும் நமஸ்காரம். யூடியூப் சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய கதைகள், நிறைய ட்ராவலிங்கை பற்றி நான் இந்த வீடியோவில் போடணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஓப்பன் பண்ணி எல்லா விஷயத்தையும் இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் பதட்டம் இருக்குது. சரி, என்ன பேசுகிறது, எதை பேசுகிறது தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைன் பண்ணி எப்படி பேசணும்னு யோசனை பண்ணி நான் இனிமேல் பேச ஆரம்பிப்பேன். ஸோ இன்னும் என்னோடய ட்ராவலிங்கை பற்றி, என் லைஃப் ஸ்டோரி பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இன்னும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனல் KoreanWiki. ஃபஸ்ட்டு கொரியன் முன்னாடி போட்டு KoreanWiki போட்டிங்கன்னா என்னோடய சேனல் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் எல்லோரும் என்னை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா தமிழ் மக்களுக்கும், என்னோடய கன்னட மக்களுக்கும் நன்றி, தன்யவாத்.